ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நாங்கள் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்று நான் நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். ரிஷபராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சந்திர பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த சனி பகவான் மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சு கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2024 2025 காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் குரு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. நீங்கள் என்னதான் சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் காசுங்கிறது தங்கி இருக்காது. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அதிகப்படியான கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். அந்த டைம்ல உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா குரு பகவான் மூலமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கூடுதல் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே உயரப்போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம். இது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 ஒவ்வொரு மாதமும் முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க. அந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரனை ராசிக்கு அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா நீங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களும் தான். இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்கு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ரிஷபராசி வீட்டிலிருந்து மிதுன ராசி வீட்டுக்கு போய் சஞ்சாரம் பண்றாருங்க. இதன் மூலமா ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கும் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் முழுவதுமாகவே உங்களுக்கு மாறுதலை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த 2026 உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராகு கேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய ஒரு சில கெட்ட விஷயங்களும் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு அந்த டைமில் இவர் ஏற்படுத்தி விட்டுட்டாரு. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த கேது பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாகும். இது அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த இடைப்பட்ட 60 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருப்பீங்க, ஒரு ப்ரமோஷன் வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். ஓகேங்களா? கடந்த காலகட்டங்களில் திருமணமாகாத ரிஷபராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த 2026 நிச்சயமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். ஆனால் தற்பொழுது இந்த 2026 காதல் அதிகமாக
நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக தொழில் விஷயம், குடும்ப விஷயம், இதை மட்டும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்புவதை இந்த 2026 மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. கொஞ்சம் எல்லாரிடமும் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும், சில இடங்கள் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை எதிர்பார்க்கலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரம் இது. குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் உருவாகும். வேலை மாறுதல், சம்பள உயர்வு கிடைக்கும். சில வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாரான லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் திட்டமிடலாம். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேரும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சினிமா வாய்ப்புகள் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய முயற்சிகளில் சற்று எச்சரிக்கையாக முதலீடுகளை செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு கட்டும் பணியில் கவனத்தை செலுத்துவீங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இணையதள மோசடிகளில் எச்சரிக்கை தேவை. தொழிலை நிதானமாக விரிவு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். பெரியோர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். குடும்ப பெரியோர்களால் நன்மைகள் நடக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவங்களுடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. தாய் வழி உறவினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். முன்னேற்றம் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலைப்பளு அதிகரிக்கும். சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாம்பையும் சந்திக்கலாம். பொறுமையுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழலே காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழல் காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மையும் ஏற்படும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன வேதனையிலிருந்து தெளிவான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினரிடம் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பெண்களுக்கு இந்த இக்கட்டான சூழலும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம்
நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக வீடு வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு சிறந்த காலகட்டம். பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீங்க. உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வாங்க. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்கள். வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். வேலை பார்த்து கொண்டே உப தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர பாவங்கள் நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு புதன் வெள்ளிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 4 6. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொண்டு கொடுக்கும். புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.